ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மாம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு என்னோட புது பார்பி டால் கலெக்ஷன்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போறீங்க. ரீசெண்டாக ஒரு 4 டால் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். அதில் ஒவ்வொன்றுமே வந்துட்டு ஒவ்வொரு ரேட் வந்துட்டு வந்தது. ஓகேங்களா? ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அதோட குவாலிட்டிலாம் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ஆகுதா அப்படின்றதுலாம் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக 4 வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இந்த 2 பொம்மையோட ரேட் வந்து 60 ருபீஸ் தான். அடுத்து இது வந்து 100 ருபி. அடுத்து நான் காமிக்க போகிற க்ரீன் கலர் டால் வந்து 200 ருபீஸ்க்கு வந்துட்டு வாங்கியிருக்கேன். இது எல்லாமே நான் ஒரே கடையில் தான் வந்துட்டு வாங்கினேன். ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் வந்துட்டு வாங்கினேன். எனக்கு இப்போ தான் வந்துட்டு புரிஞ்சுது, டால்ஸ்லாம் பார்பி டால்ஸ்லாம் வந்து நம்ம மாலில் வாங்கினோம் அப்படின்னா ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினோம் அப்படின்னா ரேட் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்றது எனக்கு இப்போ தான் வந்து புரிஞ்சுதுங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு நான் வாங்குறதா இருந்தால் நான் ஹோல்சேல் ஷாப்பில் தான் வந்துட்டு வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொன்றுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட்டு இந்த 60 ருபி டால் வந்துட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாமா? எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தாங்க இருக்குது. குவாலிட்டி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பெஸ்ட்டாலாம் வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது. 60 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. பேக் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி நாட் போட்டிருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ வெளியில் எடுத்துட்டேன். இந்த டால் வந்து நிறைய இருந்தது, நிறைய கொச கொசன்னு இருந்தது. இதில் எனக்கு பிடிச்ச மாதிரியான கலர் 2 வந்துட்டு நான் சூஸ் பண்ணி இப்போ எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இதோட ஹேர் வந்து பார்த்துடலாம். ஹேர் வந்து ஓரளவுக்கு சாஃப்ட்னஸாக தான் வந்துட்டு இருக்குது. பார்பி டால் பார்த்த உடனே பாப்பா வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டா. ஸோ அடிக்கடி வந்துட்டு கை இந்த மாதிரி விட்டுட்டுருக்கா. ஸோ அதுக்கு வந்து சாரி, ஓகேவா? இதோட ஹெட்டு வந்துட்டு ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. காதில் வந்து குட்டி ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்மல் வந்து போட்டுக்கலாம். கை வந்துட்டு மேலேயும் கீழேயும் வந்துட்டு மடக்கிற மாதிரி இருக்குது. கால் வந்துட்டு மடக்க முடியாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நம்மளே வந்துட்டு பிளாஸ்டிக் தானே, ஸோ அதனால் மடக்கி வந்துட்டு உட்கார வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ட்ரெஸ் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை, பட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப நல்ல ட்ரெஸ் மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. 60 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரியே இன்னொரு டால் வாங்கியிருந்தேன்ல, அதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தப்ப ரெண்டுமே வந்துட்டு சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இந்த செகண்ட் டால் வந்துட்டு கொஞ்சம் ஃபேராக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இதோட ஹேர்மே வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வந்துட்டு இருக்குது. நான் பிளாக் கலர் ஹேர் இருக்கிற மாதிரி வந்துட்டு நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த வாட்டி. பட் பிளாக் கலர் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இப்போ நம்ம தேர்டு டால் இந்த டால் வந்துட்டு பார்த்துக்கலாம். இதை இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரியான செட் வந்துட்டு இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்காக தான் மெயினாக வந்துட்டு இந்த டால் வந்து வாங்கியிருந்தேன். ஓகேவா? இப்போது 100 ருபீஸ்க்கு தகுந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்கா அப்படின்றத வந்துட்டு பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு இந்த டாலை வந்துட்டு எடுத்து பார்த்தப்ப இதோட கையிலேயே இந்த மாதிரி ஹேண்ட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்பேக் வந்துட்டு ஓப்பன் பண்ணுற டைப்பில் எல்லாம் வந்துட்டு இல்லை. அதை நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அடுத்து இதோட ஹெட்லேயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த கவரை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தப்ப இதோட ஹேர் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த 60 ருபீஸ்க்கு டால் வாங்கியிருந்தேன்ல, அதை விட ஓரளவுக்கு சாஃப்ட்னஸாக இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டாலாம் இல்லை, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு சாஃப்ட்னஸாக இருக்குது. கையுமே மேலேயும் கீழேயும் தூக்குற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் உட்கார வைக்கிற மாதிரிலாம் இல்லை, பட் இருந்தாலும் அந்த காலை வந்துட்டு நம்ம மடக்கி உட்கார வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் தானே, ஸோ அதனால் மடக்கி உட்கார வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ட்ரெஸ்மே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நெக் பீஸு, வளையல், அதுக்கப்புறமா அது மாதிரி எதுவுமே வந்துட்டு கொடுக்கல. அண்ட் இந்த 60 ருபீஸ் டாலுக்கு வந்துட்டு ஸ்லிப்பர்லாம் வந்துட்டு எதுவுமே தரல. பட் இதுக்கு வந்து ஹீல்ஸ் வச்ச ஸ்லிப்பர் வந்துட்டு தந்திருக்காங்க. எனக்கு இந்த ஸ்லிப்பர் தான் இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது, குட்டியாக அழகாக இருக்குல்ல. பட் இந்த ஸ்லிப்பர் போட்டதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு நிற்க வைக்க முடியல. நான் நிற்க வச்சு பார்த்தேன், நிற்க வைக்க முடியல. ஓகேவா? ஸ்லிப்பர் போடாமல் வந்துட்டு நிற்க வைக்க முடிஞ்சுது. இதோட ட்ரெஸ் பாருங்களேன், நல்லா இருக்குல்ல. அடுத்து இதில் என்னென்ன செட் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு ஒரு டேபிள் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வித்து ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரா வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் போல். பட் அதோட கைப்பிடி வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ எனக்கே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்தது. நகை இருந்திருந்தா டக்குன்னு ஓப்பன் பண்ணியிருந்திருக்கலாம் போல். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லாவே வந்து இருக்குது. அதோட கால்லாம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் போல். அதே மாதிரி அதுக்கு ஒரு சேர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சேரில் உட்காந்துட்டு வந்துட்டு நம்ம மேக்கப் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த சேரோட காலையுமே வந்துட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. தென் ஒரு 2 ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மிரர் வந்து செட் பண்ணுற மாதிரி. ஒரிஜினல் மிரர் இல்லை, அலுமினியம் ஃபாயிலை வந்து ஒட்ட வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கிளியராக ஃபேஸ்லாம் வந்துட்டு தெரியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம், ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? அண்ட் இந்த கண்ணாடியை இந்த மாதிரி வந்துட்டு நம்ம மடக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிறதுனா கூட வந்துட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட்பேக் கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரி. தென் ஃபிஷ் டிசைனில் இருக்கிற ஒரு கோம் வந்து கொடுத்துருக்காங்க. தலை சீவி பார்த்தேன், ரொம்ப நல்லாவே வந்துட்டு தலை சீவுற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த ஹேண்ட்பேக்குமே வந்துட்டு மாட்டி பார்த்தப்ப ரொம்ப நல்லாவே இருக்குது, க்யூட்டாக குட்டியாக இருக்குது, அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம இந்த சீப்பை இந்த ட்ராக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். இப்போ ட்ரா ஓப்பன் பண்ணிட்டேன், இந்த சீப்பை உள்ளுக்குள்ளே வச்சுட்டேன் பாருங்களேன்.
வேணுங்கிறப்ப மேக்கப் பண்ணுற டைம் மட்டும் வந்துட்டு அதை நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குல்ல. இப்போ நம்ம லாஸ்ட் டால் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாங்க. அது வந்துட்டு இந்த பிக் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரேட் வந்துட்டு 200 ருபீஸ். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இப்போ நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்து பார்த்தப்போ இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு இதோட ஹேர் பார்த்தோம்னா ரொம்ப நல்ல சாஃப்ட்னஸாக இருந்தது. 200 ருபீஸ்க்கு ரொம்பவே வந்துட்டு பெஸ்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட்டு நம்ம 2 பொம்மை பார்த்தோம் இல்லையா, 2 குவாலிட்டியில் பொம்மை பார்த்தோம்ல, அதை விட இதோட ஹேர் வந்துட்டு ரொம்ப நல்ல சாஃப்ட்னஸாக இருக்குது. உங்களுக்கு நான் தொட்டு பார்க்குறதப்பே வந்துட்டு தெரியும் பாருங்களேன். அதுக்கப்புறம் ஹெட் வந்துட்டு சேம் ரொட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதோட டாலும் அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கின டால்ஸ்க்குமே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அமுத்தி காமிச்சேன்ல, இது வந்து கொஞ்சம் கெட்டியாகவே இருந்தது. ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கினதெல்லாம் வந்துட்டு மடக்கணும் அப்படின்னா மடங்கிரும், அந்த மாதிரி இருக்குது. நெக் பீஸ் வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க சில்வர் கலரில். அதுக்கப்புறமா இதோட கை வந்துட்டு ரொம்ப நல்லா பெண்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் பெண்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஹோல்ட் பண்ணுற மாதிரி, வணக்கம் சொல்கிற மாதிரி, கை நீட்டுற மாதிரி, மேலே கை தூக்குற மாதிரி, வேலை செய்கிற மாதிரி அப்படிலாம் வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவே இருந்தது கை. ஏன்னா அங்கங்கே வந்துட்டு ஒரு பெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு வளைச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதோட ட்ரெஸ் குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட பேக் சைடில் எதுக்கு இந்த ரோப் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதனால் இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை கொடுத்துருந்தாங்க இதோட ட்ரெஸ்ஸில். பேக் சைடில் இந்த மாதிரி வெல்க்ரோ வந்துட்டு வச்சுருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸை வந்துட்டு மாற்றி விட்டுக்கலாம் போல். நல்ல ஒரு ஃப்ராக் டைப்பில் ட்ரெஸ் வந்துட்டு வியர் பண்ணி விட்டுருக்காங்க. தென் காலுமே வந்துட்டு மடக்கிற டைப்பில் தான் இருக்குது. ஸோ அதை நான் அழகாக வந்துட்டு உட்கார வச்சுக்கலாம். தென் இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இந்த 2 பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கையில் வந்துட்டு இதை வச்சுக்கலாம். இப்போது இந்த டால் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் நிற்க வச்சுருக்கேன் பாருங்களேன். அண்ட் இந்த க்ரீன் கலர் டாலை வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து உட்கார வச்சுருக்கேன் பாருங்கள். கண்ணாடி பார்க்குற மாதிரி அழகாக இருக்குல்ல. விலை கம்மியாக வாங்கினதுக்கும் விலை அதிகமாக வாங்கினதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து கண்ணாடி பார்க்குற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கேன். பட் கண்ணாடியில் அவ்வளோ கிளியராக தெரியல. அதுக்காக தான் வந்துட்டு அவ்வளோ பக்கத்தில் காமிச்சிருந்தேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பை. ஹாய் ஆண்டி, மை நேம் இஸ் எஸ்கலேர்சி. நான் உங்களோட ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர். நீங்கள் எப்படி வீட்டில் ஹோம்மேடாக பெயிண்ட் மேக்கிங் பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டிங்க, அதை பார்த்து ஆண்டி நானும் செஞ்சேன். நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருக்கிற நார்மலான பொருளை வச்சு நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணிங்க. ஆனால் நான் வந்துட்டு ஐஷேடோ பேலட் வச்சு மேக் பண்ணேன் ஆண்டி. அதாவது ஒரு மேக்கப் கிட் வச்சு மேக் பண்ணேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பவுடர் ஆண்டி. அண்ட் இந்த கலர் இருக்குது பார்த்திங்களா, அது ஆண்டி. அது வந்துட்டு இந்த பவுடர் ஆண்டி. அந்த இது இருக்குல்ல ஆண்டி, அது வந்துட்டு இது ஆண்டி, இந்த கலர். அண்ட் வந்து இந்த வயலட் வந்து இது இருக்குது. அதே இதில் மிக்ஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஐ ஷேடோ அந்த மாதிரி தான் இது ஆண்டி. அண்ட் இது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு அது வந்துட்டு இந்த கலர் ஆண்டி. நான் இது ஃபுல்லாக இந்த பெயிண்ட் ஃபுல்லாகவே நான் ஐ ஷேடோ அந்த மாதிரி தான் காம்பேக்ட் அந்த மட்டும்தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் அப்லோட் திஸ் வீடியோ. Support to Mom Beauty Arts and என் மகள் தருணி. ஹலோக்கா, நான் உங்களோட குட்டி சப்ஸ்கிரைபர். நீங்கள் செஞ்ச கலர் ரைஸ் நானும் செஞ்சேன், சூப்பராக வந்திருந்தது. சப்போர்ட் ஃபார் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ் அண்ட் என் மகள் தருணி.